ஒரு புறம் ஓடி ஓடி வசதியான வாழ்க்கையை தேடி உல்லாசமா வாழ்ற மக்கள், மறுபுறம் பாத்தீங்கன்னா நடக்க கூட வழி இல்லாம தினந்தோறும் உயிரை பணைய வச்சு போராடுற மக்கள். இப்படி ஒரே மாநிலத்துல வாழ்ற மக்களுக்குள்ள பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அனைவரும் தமிழர்கள் தான், ஒற்றுமை ஒன்று மட்டும்தான் இங்கு உள்ளது. அப்படி பேசு பொருளா மாறி உள்ள ஒரு அதிசய கிராமத்தை பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த அதிசயம் இயற்கையா உருவானதில்ல, அரசும் அதிகாரிகளும் கண்டு காணாமல் இருந்ததால உருவான ஒரு துயர சம்பவம்னே சொல்லலாம். ஓட்டு வாங்குறதுக்கு பேலட் மிஷின்கள் கூட இங்க மலை ஏறிடும். ஆனா இங்க வாழ்ற மக்களோட அடிப்படை தேவை மட்டும் என்னைக்குமே இங்க மலை ஏறாது. இது என்னவோ வடநாடுன்னு நினைச்சிடாதீங்க, நல்லா பாருங்க, இது நம்ம தமிழ்நாடு தாங்க. இங்கு மக்கள் படுற பாடுகளையும் அல்லல்களையும் வேதனைகளையும் இப்ப வரைக்கும் அதிசயமா பாக்குறதா இல்ல அவலமா பாக்குறதான்னு ஒன்னும் புரியல. ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல 100 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சு வர்ற மக்கள் குறித்தும் அவங்க படுற பாடுகள் குறித்தும் இது மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்தாலும் ஆனா அவங்களோட நிலைமை இன்னும் மாறாம அப்படியேதான் இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சக்கட்டமே. இருந்தாலும் தொடர்ந்து இந்த மலைவாழ் கிராம மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குல அரசின் பார்வைக்கும் அதிகாரிகளோட பார்வைக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டத்துல தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் போடிநாயக்கனூர். முற்றிலுமே மேற்கு தொடர்ச்சி மலை, இயற்கை எழில் கொஞ்சம் சூழல்ல இந்த பகுதியில ஏலக்காய், மிளகு, மாங்காய், தென்னை, பாக்கு, காஃபி, இலவு பஞ்சு போன்ற பல்வேறு வர்த்தக பயிர்கள் விளையும் வளமான மலைத்தொடர் பகுதி இதுவாகும். இங்கு போடிநாயக்கனூரை சுற்றி குரங்கணி, கொட்டக்குடி, கொம்பு தூக்கி, காரிப்பட்டி, பிச்சாங்கர, முதுவார்குடி, சென்ட்ரல் டாப் ஸ்டேஷன், கொழுக்குமலை, முட்டம், சின்ன முட்டம் போன்ற பல்வேறு மலை கிராமங்கள் இங்கு உள்ளன. இங்கு இன்று வரை பெரும்பாலான மலை கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லை. இது குறித்து வாய் ஓயும் வரை, கைகள் தேயும் வரை, கால்கள் நோகும் வரை சென்று பலமுறை பல மனுக்களை அளித்திருக்கின்றனர் இந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள். ஆனால் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த பாதை ஒன்று எங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கல்லுப்பாய் போட்டு கொடுங்க, தார் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லலை. எங்களுக்கு வேறு லோன் போட்டு கொடுங்கன்னு சொல்லலை. 100கணக்கான ஏக்கர் வச்சு காப்பி விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை எதுவும் பராமரிப்பு பண்ண முடியாமல் தலையிலையும் குதிரையிலேருந்து தூக்கிட்டு வரும். இப்போ ஓட்டு இப்போ 4 மாதம் 5 மாதத்துக்கு முந்தி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த ஓட்டு பெட்டி கூட புதுவையில் தான் வந்துச்சு. நீங்கள் வேணுமா அதிகாரத்தை கேட்டு பாருங்கள். அப்படியெல்லாம் ரொம்ப சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு பண்ணி இந்த ரோட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களோட உதவி எதுவுமே நாங்கள் தேவை பண்ணுவோம். இந்த ரோடு மட்டும் உதவி பண்ணுங்க, எங்களுக்கு அது ஒன்றே போதும். குறிப்பா தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள சென்ட்ரல் மலை கிராமத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சாலை வசதி இல்லாம சுமார் 4500 அடி உயரம் மலைப்பகுதியிலிருந்து குரங்கணி வர சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு கால்நடையாகவே நடந்து வர்ற அவலம் இன்றளவும் அரங்கேறி வருது. கொட்டக்குடி ஊராட்சிக்குட்பட்ட இந்த மலை கிராமத்துக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதற்கொண்டு சாலை வசதி கோரப்பட்டு வரும் நிலையில இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு சாலை வசதி வெறும் கனவாதான் இருந்துட்டு வருது. இந்த பகுதியில உடல்நலை இல்லாத நபர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் தங்கள் சிகிச்சைக்காக நடந்து வர முடியாத நிலையில இன்னைக்கு வரைக்கும் அப்பகுதியில் உள்ள அவர்கள் மூலம் டோலி கட்டி குரங்கணி வரை சுமார் 7 கிலோமீட்டர் கால்நடையாவே சுமந்து வந்து சிகிச்சைக்கு கொண்டு வர வேண்டிய நிலைதான் உள்ளது. என்ன மனு, அதாவது என்னன்னா, எங்கள் ஊரில் அப்போ இருந்து எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க முடியாதவங்கள அவங்க தூக்கிட்டு போனாங்க. எங்கள் அப்பா காலத்தில் அந்த அப்போ முடியாதவங்கள எங்கள் அப்பா தூக்கிட்டு போனாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் முடியாதவங்களை. எங்கள் அத்தையை தூக்கியிருக்கேன், எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாவை தூக்கியிருக்கேன், எங்கள் மாமாவை தூக்கியிருக்கேன், இது என் தங்கச்சியை தூக்கியிருக்கேன், எங்கள் சித்தியை தூக்கியிருக்கேன். இது மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளோ பேரை நாங்கள் டோலி கட்டி தான் தூக்கிட்டு வருவோம். ஆடு மாடை தூக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாகரிக உலகத்தில் இந்த மாற்றங்கள் எவ்வளவோ நடக்குது. இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை தூக்குறோம் அப்படின்னா வேறு எந்தெந்த ஊரில் இப்போ நடக்குன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் தொடர்ச்சியாக நடக்குது. போன வருஷத்தில் மட்டும் 5 பேரை நான் தூக்கியிருக்கேன், நானும் என் தம்பியும். நார்மலாக நடக்கிற பாதை மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் நடக்கிறத பார்த்திங்கன்னா
தூக்கிட்டு வர அவங்களுக்கு சேஃப்டி இருக்கோ இல்லையா, தூக்கிட்டு வர நாங்கள் எங்களுக்கு சேஃப்டி இருக்காது. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா நாங்கள் கீழே விழுந்து எங்கள் கை கால் உடையும். குறிப்பா மாரடைப்பு ஏற்பட்ட நபர்கள் டோலி கட்டி கொண்டு வரப்படும் நிலையில மலைச்சாலை மேடு பள்ளங்கள்ல ஏற்படுற அதிர்வு காரணமா பாதியிலே உயிரிழக்கிற அபாயம் இருக்கிறதா இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் கூட தங்களுக்கு முழுசா முறையா வந்து சேர்வதில்லை என்றும், தலைமுறைகள் கடந்தாலும் தங்கள் வாழ்வாதாரமோ இன்னும் கால்நடைகளுடன் கால்நடையாகவே வாழ வேண்டிய சூழல் உள்ளதாவும், தங்களுக்கு சாலை வசதி மட்டும் ஏற்படுத்தி தந்தால் கூட போதும், பிற தேவைகளை ஓரளவுக்கு நாங்களே சரி செய்து கொள்வோம் என்றும் இப்பகுதி கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவு கற்றாழை அமைத்து தந்தால் போதும் என்றும் நாங்கள் நன்றியுடையவர்களாக வாழ்வோம் என்று இப்பகுதி மக்கள் கண்ணீருடன் தங்களுடைய வேதனையை கொட்டி தீர்த்தனர். இப்போ காலேஜ்லேருந்தே வரோன்னா எங்களுக்கு போடி வரைக்கும் வசதி இருக்குது. போடியிலேருந்து நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் ஆகணும்னா இந்த ஒத்தையடி பாதையில் தனியாக எங்கள் யாராலையும் போக முடியாது. எங்கள் பேரண்ட்ஸ் அதுக்குன்னு மெனக்கட்டு ஒரு நாள் வந்து அவங்க எங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே டவர் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லாதனால யாரையும் கான்டாக்டும் பண்ண முடியாது. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலையை விட்டுட்டு வந்து எங்களை 1 டே ஸ்பெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற சிரமம் இருக்குது. ஸோ ஒரு ஜீப் போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து போய்க்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுங்க. வணக்கம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் இந்த ஊருக்குள்ளே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் தாயம்மா. எங்களுக்கு போக்குவரத்து சௌகரியம் இல்லாமல் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா நாங்கள் நடந்ததே போக வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு மற்ற பிரசவத்துக்கோ அப்படிங்கிறம்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வழியை நடந்து வர வேண்டியது இருக்குது. 7 கிலோமீட்டர் நாங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால் எங்களுக்கு சாலை வசதி செஞ்சு தரணும். இந்த கல் ரோடு முதுவாக்குடிக்கு போடுறது மாதிரி எங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு வணக்கத்தோடு கேட்டு